ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு எத்தனையோ யோகம் இருக்குது. இப்போ 2 கிரகம் ஒன்று சேர்ந்திருந்தாலே அது யோகம்னு சொல்கிறோம். சில சமயங்களில் பாவ கிரகங்கள் கூட யோகமாக வேலை செய்யுது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இப்போ 8ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க. 8ஆம் இடம் வந்து ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானத்தில் ஏதோ ஒரு பாவகிரகம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு பிரச்சனை வருது. எடுத்துக்காட்டா 8ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ போய் இருந்தார் அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. இப்போ 8ஆம் இடத்தில் பாவகிரகம் இருந்து அந்த 8ஆம் இடத்து அதிபதி 6லேயோ அல்லது 12லேயோ போய் உட்காந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு சரள யோகங்கிற அமைப்பு உண்டு. இப்போ 8ஆம் இடத்து அதிபதி சுபகிரகமாக இருக்கலாம் அல்லது பாவகிரகமாக இருக்கலாம். அவங்க வந்து 6லேயோ அல்லது 12லேயோ போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரள யோகம் அமைப்பு உண்டு. இப்போ சரள யோகம் அப்படின்னா என்ன? சரள யோகங்கிறது நல்ல பேரு, புகழ், அந்தஸ்து, தன்னம்பிக்கை நிறைய இருக்கிறது, திடமான தேகம், கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருந்தாலும், கோபம் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமான தனமும் அல்லது புகழும் வந்து சேரும். அந்த அமைப்பு தான் சரள யோகம்.